Hi students, class 12 physics, unit 1 electrostatics oda ella important formulas umme ஒரு detailed explanation oda நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். And this video is as per the reduced syllabus 2021. Please share and subscribe our channel and click the bell icon so that you can get notified with our latest videos. இப்போ first formula பார்க்கலாம். Quantisation of electric charge Q equal to NE. So Q அப்படிங்கிறது electric charge and இங்கே n அப்படிங்கிறது நம்ம multiple integral of the fundamental unit of charge அப்படின்னு சொல்லுவோம். The fundamental unit of charge அப்படிங்கிறது E, ஓகேவா? And n அப்படிங்கிறது multiple integral and it can be of any integer. ஸோ இன்டிஜராக தான் அது இருக்கும், அதாவது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்குமே தவிர 1.5 1.2 அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோலாக தான் இருக்கும், ஒரு இன்டிஜராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஸோ அது வந்து -1.6 இன்ட்டு 10 to the power -19 இது வந்து டிஃபால்ட் வேல்யூ, ஓகேவா? அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் தி ப்ரோட்டானுக்கு +1.6 இன்ட்டு 10 to the power -19 கூலும், இதுவும் டிஃபால்ட் வேல்யூ தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கூலம்ஸ்லாம். ஸோ கூலம்ஸில் எதுக்காக அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த கூலம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? Q1 Q2ன்னு 2 சார்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் போது தே கெட் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ரிப்பல் ஆகும்போது ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும், ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா K into Q1 Q2 divided by R square R12 cap, ஓகேவா? இதில் R12 cap அப்படிங்கிறது வந்து யூனிட் வெக்டர், இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன், ஓகேவா? ஸோ டைரக்ஷன் I வெக்டர் K வெக்டர் அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் போகுதோ நம்ம அதை வந்துட்டு இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு Q1 Q2 அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் சார்ஜ், R அப்படிங்கிறது இந்த 2 பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? R அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் K அப்படிங்கிறது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அண்ட் அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்குது கேக்கு, 9 × 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். அப்படி இல்லை அப்படின்னா கேக்கு வந்துட்டு என்ன வேல்யூ நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம் அப்படின்னா 1/4π எப்சிலான் நாட், ஓகேவா? இந்த எப்சிலான் நாட் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா மீடியம், எந்த மீடியமில் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் எ கிவன் மீடியம். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்சிலான் நாட் அப்படின்னா அது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூமாக தான் நம்ம எப்போவுமே எப்சிலான் நாட்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா 1/4πk, ஓகேவா? அண்ட் அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8.85 × 10 to the power -12 கூலம் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் ஃபார்முலா பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னா என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அஸ் பெர் கூலம்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கும் போது இங்கேருந்து எக்ஸர்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். அண்ட் இதை வந்து நம்ம F21 அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் இதை வந்து F12 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்? ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா we can say it as F12 vector equal to -F21 vector, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து என்னன்னா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கும் போது நமக்கு ஆல்ரெடி கூலும்லானா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து Q1. ஸோ இந்த Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜில் மற்ற சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக அது எப்படி சொல்லணும்னா ஃபோர்ஸ் ஆன் Q1 எக்ஸர்டட் பை அதர் சார்ஜஸ். ஸோ அதர் சார்ஜஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் Q1 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q1 எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், Q1க்கு Q3 ஆக்டர் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? F13. அதே மாதிரி Q2லேருந்து Q1 வர ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? F12. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் Q1 நமக்கு கிடைக்குது. ஸோ F1 டோட்டல் ஈக்குவல் டு F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர். எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்கோ
இப்போ இந்த டயக்ராமில் வந்து Q2 Q3 அப்படிங்கிற 2 சார்ஜ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இதுவே வந்துட்டு Q4 Q5 அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த F வெக்டர் அப்படிங்கும்போது நம்ம இதில் இந்த கூலும்ஸ் ஃபார்முலாவை தான் இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ கூலும்ஸ் ஃபார்முலா என்ன? K Q1 Q2 divided by R ஸ்கொயர்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த F12 பார்த்தோன்னா Q1 Q2 divided by R square. இதுக்கு வந்து Q1 Q3 divided by R square. ஸோ எந்த சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னா ஒரு சார்ஜுக்குமே என்ன ஆகும்னா அந்த சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சார்ஜ் Q இருக்குது அப்படின்னா இதை சுற்றி வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு சார்ஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா இங்கே வந்து Q0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். Q0 அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ Q0ன்னு ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா இதிலிருந்து வர அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் இந்த Q0 வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதால் வந்துட்டு உணர முடியும் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ அது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. அது வந்து எப்படி சொல்லலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த Q0 இந்த டெஸ்ட் சார்ஜுங்கிறது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து இந்த Qவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதுவே Q வந்து நெகட்டிவாக இருந்து Q0 வந்து பாசிட்டிவாக இருக்கும் போது என்ன ஆகும்? ரெண்டுமே வந்துட்டு நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா F வெக்டர் டிவைடட் பை Q0. ஸோ F வெக்டர் அப்படிங்கிறது என்ன? வேற ஒன்றும் இல்லை, கூலும்ஸில் தான். ஸோ கூலும்ஸில் என்ன ஆக்சுவலாக K Q1 Q2 divided by R square இல்லையா? ஸோ இங்கே வந்து 2 சார்ஜ் எடுத்திருக்கோம். என்னென்ன? Q0. ஸோ இங்கே எப்படி எழுதுவோம்னா K Q0 divided by R square R cap. And K ஓட வேல்யூ என்ன? 1/4 epsilon naught Q0 by R square நம்ம ஃபைனலாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த F வெக்டர் டிவைடட் பை இந்த Q0 போடும்போது என்ன ஆகும்? இந்த Q0ம் இந்த Q0ம் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ KQ by R square R cap அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஃபார்முலா. ஸோ Kனா என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் 1/4 epsilon naught Q by R square ஃபைனலாக எழுதிட்டு R cap எழுதிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும்ஸ்லால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா கூலும்ஸ்லான F வெக்டர் இல்லையா? ஸோ F வெக்டர் ஈக்குவல் டு Q0 E வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து கூலும்ஸ்லாக்கு வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோமோ சேம் வைஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? Q1 Q2 Q3 அப்படிங்கிற நிறைய சார்ஜஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு P அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் மீட் ஆகி அங்கேருந்து என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிற பாயிண்ட்டுக்கு வந்த உடனே Q1 வந்துட்டு என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு 1P அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி Q3லேருந்து வந்ததுன்னா 3Pன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி Q2லேருந்து வந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 2P அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி வெக்டர் சம்மை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக எப்படி எழுதுவோன்னா K வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்போம். ஓகேவா? இந்த Kவை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவை தான் உள்ளே அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/4 epsilon naught கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு Q by R square. ஸோ Q by R square இங்கே வந்துட்டு நம்ம அந்த டயக்ராமில் சொல்லியிருந்தோம் இல்லையா? Q1 Q2 Q3 நிறைய சார்ஜஸ் வந்து அந்த Pங்கிற பாயிண்டில் ஆக்ட் ஆச்சு இல்லையா? சேம் வைஸ் Q1 Q2 Q3 அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு வெக்டர் சம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டோட்டலாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை P வெக்டர். அண்ட் ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம எடுத்துப்போம். அண்ட் அதில் வந்துட்டு இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a. அதாவது இப்போ இதுதான் ஆரிஜின்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு ஆரிஜின்லேருந்து -q டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருக்கும். அதேமாதிரி ஆரிஜின்லேருந்து +q டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும். அண்ட் டுகெதர் வி சே இட் இஸ் 2a. டிஸ்டன்ஸ் பிட்வீன் -q அண்ட் +q இஸ், அதாவது 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம 2aன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, எப்போவுமே வந்துட்டு டைபோலோட இது டைரக்ஷன் வந்து மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு தான் இருக்கும். அண்ட் இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கூலும் மீட்டர்.
ஸோ இதோட ஃபார்முலா என்ன? P vector equal to 2qa I cap. I cap அப்படிங்கிறது டைரக்ஷனை மீன் பண்ணுது, 2a அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், q அப்படிங்கிறது சார்ஜ் மீன் பண்ணுது. இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஸோ மேக்னிடியூட் அப்படிங்கும் போது இதோட மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணுறோன்னா நம்ம இந்த மாடல் சிம்பிள் போடுவோம் இல்லையா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் எழுதும் போது இந்த டைரக்ஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், ஐ கேப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஈக்குவல் டு 2kA மட்டும் எழுதுவோம் மேக்னிடியூட்னா. Next, electric dipole moment for a collection of n point charges. So already நம்ம superposition principle of Coulombsல பார்த்தோம், அதே மாதிரி electric fieldக்கு பார்த்தோம். இங்கே வந்துட்டு அந்த மாதிரி collection of n point charges இருக்கும் போது நம்ம எப்படி அதை represent பண்ணுவோம் அப்படின்னா P vector equal to எத்தனை number of point charges இருக்கு, அதுதான் வந்துட்டு I equal to 1 to n, summation of I equal to 1 to n எழுதிட்டு Q R vector. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் n பாயிண்ட் சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அண்ட் எஸ்ஐ யூனிட் மறந்துடாதீங்க, கூலும் மீட்டர் தான் அதோட எஸ்ஐ யூனிட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at points on the axial line. அதாவது ஆக்சியல் லைன்லேயே நம்ம சிங்கிற ஒரு பாயிண்ட் ஓலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் க்யூலேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் சியில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் மைனஸ் க்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் வந்துட்டு டோட்டல் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபைனல் ஃபார்முலா தான் இது. இ வெக்டர் டோட்டல் ஈக்குவல் டு 1/4πε0 2p vector divided by r cube. ஸோ p vector அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது வந்து டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்ன? p vector equal to 2aq I cap அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு எப்போ நமக்கு கிடைக்கும்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது, அதாவது r is very very greater than a. ஸோ r is very greater than ஏன்னா என்ன மீனிங்னா நம்ம ஆக்சுவலாக இங்கே சி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஆரிஜின்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில், அண்ட் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இது ரெண்டும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு, ஆரிஜின்லேருந்து பார்க்கும் போது ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில். ஓகேவா? இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ் விட ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 13th வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at a point on the equatorial plane. ஸோ ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படிங்கும் போது இப்போ பார்த்தது நம்ம ஆக்சியல் ஒரே லைன் ஆக்சிஸ்லேயே இருந்தது. அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படிங்கும் போது இந்த பிளேன் ஒரு பிளேன் எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்துட்டு டைபோல் மொமெண்ட் வச்சுட்டோம் அண்ட் ஆரிஜின்லேருந்து அதே மாதிரி ஏங்கிற டிஸ்டன்ஸ் அப்போ தான் நம்ம டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேனில் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் இதுதான் வந்து சி அப்படிங்கிற பாயிண்ட், இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது ஓலேருந்து, அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூ அப்படின்னு ரெண்டுத்தையும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது வில் கெட் இ டோட்டல் வெக்டர். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு என்ன ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும் அப்படின்னா -1/4πε0 p vector divided by r cube. ஸோ இந்த ஃபார்முலாக்கான கண்டிஷனும் வந்துட்டு ஆர் இஸ் வெரி கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கும் போது நமக்கு இது கிடைக்கும். ஸோ இங்கேயும் அதே தான், ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இது, ஏங்கிற டிஸ்டன்ஸ் இது. ஸோ ஏங்கிற டிஸ்டன்ஸை விட ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 14th டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது டார்க்கு தான் வந்து நம்ம டோ அப்படிங்கிற சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் டோ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிஇ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது டார்க் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும் போது நமக்கு டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் ஹியர் பி ரெப்ரசன்ட்ஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், E represents the electric field and இதோட SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். இதுதான் இதோட SI யூனிட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் P. ஓகேவா? ஸோ P அப்படிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணுவோம்.
ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக இங்கே ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு Q அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வேறு எங்கேயோ இருக்குது, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகேவா. அந்த இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து இந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ரிப்பல் ஆகும். பட் அதையும் தாண்டி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக இந்த இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து இந்த யூனிட் சார்ஜ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த P அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இதுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் டன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அவ்வளோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம என்னவா ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் விபின்னு. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு P, அதாவது இன்ஃபினிட்டிங்கிற டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை, அதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் E வெக்டர் டாட் dr வெக்டர், E வெக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் dr வெக்டர் இதுதான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் Pயோட ஃபார்முலா. 16th ஃபார்முலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P பார்த்துருந்தோம். இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கேபிட்டல் V அண்ட் இதோட ஃபார்முலா 1/4πε0 Q/R. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூலம்ஸில் ஃபார்முலா சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ரீவியஸ் ஃபார்முலா சரி, அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இது எல்லாத்தோட ஃபார்முலாவும் மோரார்லெஸ் சேமாக வரும். ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் அது கொஞ்சம் கிளியராக கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் Qனா என்ன பாயிண்ட் சார்ஜ் அண்ட் R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சார்ஜ் Qலேருந்து Pக்கான டிஸ்டன்ஸ் தான் R அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சியல் லைனில் எப்படி இருக்கும் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவட்டோரியல் பிளேனில் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அண்ட் சேம் வைஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்லேருந்து இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம் அட் அ பாயிண்ட். கரெக்டாக இந்த பாயிண்ட் Pயில் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இந்த P வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் டைபோலில் இருந்து, அதாவது ஆரிஜினில் இருந்து P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா R அப்படிங்கிறது தான் இதோட டிஸ்டன்ஸ் ஓகேவா. அண்ட் இதில் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/4πε0 P வெக்டர் டாட் R கேப் டிவைடட் பை R ஸ்கொயர். அண்ட் இங்கேயும் சேம் கண்டிஷன் R இஸ் வெரி கிரேட்டர் தேன் A ஓகேவா. இந்த R டிஸ்டன்ஸ் வந்து இந்த A டிஸ்டன்ஸை விட ரொம்ப ரொம்ப கிரேட்டராக இருக்கும் போது வில் கெட் திஸ் ஃபார்முலா. நீங்கள் P வெக்டர் அப்படிங்கிறது என்ன டைபோல் மூமெண்ட்டை தான் மீன் பண்ணுது அண்ட் R அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது ஓகேவா. ஆக்சுவலாக இந்த P வெக்டரோட இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போட ஃபார்முலா தான் இது 1/4πε0 P cos θ டிவைடட் பை R ஸ்கொயர். ஸோ இந்த P cos θன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம P வெக்டர் டாட் R கேப் அப்படின்னு இந்த இடத்துல வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருந்திருப்போம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 17 ஃபார்முலாஸ் இப்போ கிளியரா. நெக்ஸ்ட் electrostatic potential energy for collection of point charges. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு superposition principle for எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருக்கோம், கூலம்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. சேம் வைஸ் வந்து electrostatic potential energy for collection of n point charges ஓகேவா. இப்போ நம்ம Q1 Q2 Q3 அப்படின்னு 3 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா. அந்த 3 பாயிண்ட் சார்ஜஸையும் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் Pன்னு இந்த 15th ஃபார்முலாவில் சொல்லியிருப்பேன் இல்லையா. அதாவது இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நான் எடுத்துகிட்டு வந்து P அப்படிங்கிற பாயிண்டில் பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சேம் வைஸ் இங்கே Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த A அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நான் பிளேஸ் பண்ணுவேன் ஓகேவா. பட் இந்த Q1 எடுத்துகிட்டு வந்து நான் ஏங்கிற பாயிண்டில் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒர்க்குமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. எதனால் அப்படின்னா இங்கே மற்ற சார்ஜஸ் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நான் Q1 பிளேஸ் பண்ணிட்டு தான் நான் Q2 Q3 எல்லாம் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளேஸ் பண்ணுறது வந்து Q1 தான். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒர்க்குமே வந்து நமக்கு தேவைப்படாது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜை வந்து நான் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து B அப்படிங்கிற பாயிண்டில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் இதுக்கு வந்து நான் ஒர்க் டன் பண்ணணும். ஏன் எதனாலன்னா ஆல்ரெடி Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும் போது நான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் மூலியமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக இந்த Q2 நான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜு
Q2வும் பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டும் ரிப்பல் ஆகும் நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து Bயில் பிளேஸ் பண்ணும்போது. ஸோ அதையும் மீறி நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இப்போ Q3 அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த Cங்கிற பாயிண்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் ஒர்க் டன் ஆகும். ஓகேவா? அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஏன் அப்படின்னா Q1 Q2 அப்படிங்கிற ரெண்டு சார்ஜுமே இருக்கிறதுனால ஒர்க் டன் வந்து இந்த இடத்துலையும் நடக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதான்? ஸோ இப்போ அதை தான் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். U அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அண்ட் இதோட ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R12. ஸோ Q1 Q2 டிவைடட் பை அதோட டிஸ்டன்ஸ் வந்து R12. ஓகேவா? ப்ளஸ் Q1 Q3 டிவைடட் பை R13 அண்ட் Q2 Q3 டிவைடட் பை R23. ஓகேவா? இங்கே யூங்கிறது ஸ்டோர்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஆர் அப்படிங்கிறது இந்த சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 19th ஃபார்முலா, ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க் டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் ஆங்கிள் தீட்டா டேஷ் டு தீட்டா. ஸோ டைப்போல தீட்டா டேஷ் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தீட்டாவுக்கு நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்துட்டு டார்க் ரொட்டேட் பண்ணுறதுக்கு சில ஒர்க் டன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டார்க் வந்து எப்படி இருக்கும்னா இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு டார்க். நம்ம ஆல்ரெடி டார்க்கோட ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா? அதுக்கு வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், டோன் போட்டு இங்கே கீழே EXTன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு தீட்டா டேஷ் டு தீட்டா. அதாவது இந்த தீட்டா டேஷுங்கிற ஆங்கிள் இருந்து தான் நான் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு மாற்ற போகிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா டார்க் எக்ஸ்டர்னல் டி தீட்டா. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 20th ஃபார்முலா, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த சிஸ்டம் ஆஃப் டைபோல் கெப்ட் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது சிஸ்டம் ஆஃப் டைபோலில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும் போது நம்ம அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா potential energy is represented as capital U, so equal to minus PE cos theta equal to minus P vector dot E vector. அதாவது டாட் ப்ராடக்டில் நம்ம இதை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து P அண்ட் Eயை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. P அப்படின்னா டைபோல், E அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டுத்தையும் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஓரியன்டேஷனையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது டைபோல் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆன்டி பேரலாக நம்ம அலைன் பண்ணியிருந்தோம். அதாவது தீட்டா ஈக்குவல் டு பையாக இருந்தது அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே நம்ம டைபோலையும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே வந்துட்டு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம அலைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது தீட்டா ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமாக தான் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் 21 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜிங் இருக்குது. இதை சுற்றி ஃபுல்லாகவே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து 2 ஏரியா வந்துட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அண்ட் அதை தான் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக அதை நம்ம அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், அதை EA காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிப்போம். ஓகேவா? இங்கே E அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அண்ட் A அப்படிங்கிறது இந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணுது. அண்ட் தீட்டா அப்படிங்கிறது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அண்ட் இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ அது நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளையும் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் இதோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும். இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட SI யூனிட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு EA அப்படின்னு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ணுவோம். அதுவே கேஸ் B பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இந்த ஏரியாவும் பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும் போது அந்த இடத்துல எந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுமே கிராஸ் ஆகாது அந்த ஏரியாவில். ஸோ அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும், 0. அண்ட் தேர்ட் கண்டிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E காஸ் தீட்டா இன்டூ A. ஓகேவா? அதாவது இந்த ஏரியா வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம அதை ஓரியன்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா EA காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி
and இது வந்து theta equal to 90 degree இருக்கும் போது. Next formula, electric flux for the entire area. So entire area க்கு ஒரு non-uniform electric field, entire area க்கு நம்ம வந்து electric flux வந்து calculate பண்ணணும் அப்படின்னா அது எப்படி? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து uniform electric field. இப்போ பார்க்குறது non-uniform electric field electric flux எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா. So electric flux equal to integration of E vector dot dA vector அப்படிங்கிறது தான் formula. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துப்போம், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 23rd, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்துறோம், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அண்ட் இப்போ பார்க்க போகிறது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும் போது அதோட ஃபார்முலா வந்து க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் இது வந்துட்டு நமக்கு ஆன்சர் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜீரோவாகவும் இருக்கலாம். 24th ஃபார்முலா, காஸ்லா. ஸோ இந்த காஸ்லா எதுக்காக அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த காஸ்லா. ஓகேவா? அண்ட் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் E vector dot dA vector. அண்ட் இதை வந்து ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா Q enclosed divided by epsilon naught. Q enclosed அப்படின்னா அது வந்து it denotes the charge within the closed sphere. Closed sphere ஓட சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த சார்ஜை வந்து என்க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சப்பில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? E vector dot dA vector. இதில் அந்த க்ளோஸ்டு ஏரியா நம்ம ஸ்பியர் இங்கே எடுத்துக்கிறதுனால அதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஏரியா ஃபார்முலா 4πr² இருக்கும். அண்ட் E வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 1/4πε0 Q/r² அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம இங்கே என்னென்னு எழுதுவோம்? 1/4πε0 Q/r² அப்படிங்கிறது ஈயோடது இன்ட்டு இந்த டிஏவோட அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? 4πr². ஓகேவா? ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 4π கேன்சல் ஆயிரும். ஸோ Q/ε0 மட்டும் வரும். ஸோ அதை தான் இங்கே ஃபைனலாக எழுதியிருக்கோம். Q enclosed divided by ε0 அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, இது மூணுமே வந்துட்டு அந்த சார்ஜ் டென்சிட்டியோட கேட்டகரிஸ். ஓகேவா? ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கும் போது இந்த சார்ஜ் எல்லாமே வந்துட்டு லீனியராக வந்து அலைன் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் இதோட லென்த் வந்து எல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லீனியர் சார்ஜ், லீனியர் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லாம்டா சிம்பிள். ஸோ ஈக்குவல் டு Q, எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது? Q டிவைடட் பை எல், லென்த் எல்லை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்னா DQ டிவைடட் பை DL அப்படின்னு எழுதுவோம். அண்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட SI யூனிட் பார்த்தோன்னா Coulomb per meter. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 26 சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துப்போம், இதில் ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்கும். அண்ட் சர்ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை சிக்மா ஈக்குவல் டு Q டிவைடட் பை சர்ஃபேஸ் இல்லையா, அதனால் டிவைடட் பை எஸ் ஈக்குவல் டு இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்னா DQ டிவைடட் பை DS அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தோன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. அண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட SI யூனிட் வந்து Coulomb per meter square. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ρ ஈக்குவல் டு Q/V. V அப்படிங்கிறது வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு வால்யூம் ஃபுல்லாகவே வந்துட்டு சார்ஜஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Coulomb per meter cube. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? லீனியர் சார்ஜ் அப்படிங்கும் போது வெறும் எல் ஒரு சைடு தான் எடுத்துக்கிறோம், அதனால Coulomb/per மீட்டர்னு எடுத்துருப்போம். சர்ஃபேஸ் அப்படிங்கும் போது ரெண்டு சைடு, ஸோ per meter square. வால்யூம் அப்படிங்கும் போது மீட்டர் கியூப் அப்படின்னு எடுப்போம். நெக்ஸ்ட் 28th வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை ஏ. ஓகேவா?
29th formula, electric field due to an infinitely long charged wire. Okay va? Actually இதில் இருக்கிற இந்த electric field further நம்ம calculate பண்ணுறதுக்கு இந்த charge density தான் வந்துட்டு ரொம்ப மெயினாக இருக்கும். ஓகேவா? அதாவது என்னென்ன charge density பார்த்துருந்தோம் ஆல்ரெடி, surface charge density, linear charge density and volume charge density பார்த்துருந்தோம். இப்போ infinitely long charged wire அப்படிங்கும் போது நம்ம linear charge density வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதை எப்படி calculate பண்ணுவோம், electric field எப்படி calculate பண்ணுவோம்னா 1/2 pi epsilon naught lambda divided by r. இங்கே lambda அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, linear charge density, and r அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த லாங் சார்ஜ்டு ஒயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா லீனியராக, இதில் இருந்து p அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த சார்ஜ்டு ஒயரில் இருந்து இந்த pங்கிற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம r அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? So next 30th formula, electric field due to charged infinite plane sheet. So infinite plane sheet அப்படிங்கும்போது ஒரு infinite plane sheet எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம surface charge density வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ surface charge density எந்த சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணுவோம்னா சிக்மா அப்படிங்கிற சிம்பிள். அண்ட் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா E equal to சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த எப்சிலான் நாட்னா எதை நான் மீன் பண்ணுறேன், பெர்மிட்டிவிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படிங்கும் போது நம்ம அதை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அதுலேயே நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஃபார்முலா, ஃபீல்ட் டியூ டு 2 parallel charged infinite sheets. ஸோ 2 parallel charged infinite sheets எடுத்துக்கிறோம். அண்ட் அதில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சேம் டைரக்ஷனில் தான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தனியாக கேல்குலேட் பண்ணுறோம், அவுட் சைட் தனியாக கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்சைட் அப்படிங்கும் போது எதை மீன் பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்லி சார்ஜ் ஷீட்ஸ். ஸோ 2 சார்ஜ் ஷீட் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒன்று வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாகவும் அண்ட் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் எடுத்துக்கிறோம். அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்லி சார்ஜ் ஷீட்ஸாக எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? அண்ட் அவுட் சைட் ஆஃப் த சார்ஜ் ஷீட்ஸ். ஓகேவா? அதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், அதோ வந்துட்டு ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவுட் சைடில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே 0வாக இருக்கும். 2 parallelly charged ஆப்போசிட்லி சார்ஜ் இன்ஃபைனைட் ஷீட்ஸ் எடுத்துக்கும் போது இன்சைடோட ஃபார்முலா வந்து எப்சிலான் டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம 3 கேசஸ் எடுத்திருப்போம், கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு ஷெல் எடுத்திருக்கோம், ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்திருக்கோம். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வெளியில் வந்து ஒரு காஷியன் ஸ்பியர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கோம். அண்ட் இந்த காஷியன் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அதாவது காஷியன் ஸ்பியரோட ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து பீன்னு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆரிஜின்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், அது வந்து ஸ்மால் ஆர். ஸோ இது வந்து கேஸ் ஏவோட டயக்ராம். ஸோ அதாவது ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். ஓகேவா? அண்ட் அதோட ஃபார்முலா என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught q by small r square. அண்ட் இதுவே கேஸ் பியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஆரோட ஸ்பெரிக்கல் ஷெல்லும் சரி காஷியன் ஸ்பியரும் சரி, இந்த ரெண்டுத்தோட ரேடியஸுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும்போது இதே ஃபார்முலா தான், பட் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அண்ட் இது வந்து தேர்ட் கேஸோட டயக்ராம். அதாவது ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே வந்து காஷியன் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்மால் ஆர் இஸ் ஸ்மாலர் தேன் கேபிட்டல் ஆர். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ கேபிட்டல் E ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ஸ்மால் ஆர் வந்து கிரேட்டராக இருக்கும் போது q பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரெண்டுத்தோட ரேடியஸுமே ஈக்குவலாக இருக்கும் போது q பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், அண்ட் கேபிட்டல் ஆர் வந்து கிரேட்டர் தேன் ஸ்மால் ஆராக இருக்கும் போது அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது, 0வாக தான் இருக்கும். 35th ஃபார்முலா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர்னா ஆக்சுவலாக என்னென்னா, கெப்பாசிட்டருங்கிறது ஒரு டிவைஸ், அதை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த கெப்பாசிட்டர் எப்போவுமே 2 கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு இருக்கும். அதாவது இட் கேன் பி
plate or sheets. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் வந்து பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Q டிவைடட் பை V. ஸோ Q அப்படிங்கிறது வந்து சார்ஜ்டு அந்த கண்டக்டர் பிளேட்ஸில் Q அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கண்டக்டர் பிளேட்ஸில் இருக்கிற சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த கேபிட்டல் Q. அண்ட் V அப்படிங்கிறது இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு மீன் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இதோட SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கூலும் பெர் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபேரட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் கெப்பாசிட்டன்ஸோட SI யூனிட். Next 36th formula, electric field between plates of the capacitor. So இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் சிக்மா அப்படிங்கிறது என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அண்ட் அதோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் Q டிவைடட் பை A. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்ரெடி நமக்கு இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலாவும் தெரியும், ஈக்குவல் டு ED, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், அதுதான் வந்துட்டு இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் D. ஓகேவா? இதுதான் வந்துட்டு அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா. ஸோ V ஈக்குவல் டு ED அப்படின்னு எழுதுவோம். E இருக்கிற இடத்துல நம்ம இந்த சிக்மா பை எப்சிலான் நாட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிக்மாவோட ஃபார்முலா என்ன, Q பை கேபிட்டல் A. ஸோ Q பை கேபிட்டல் A, இந்த D அப்படியே இருக்கும், டிவைடட் பை இந்த எப்சிலான் நாட் வந்து இங்கே அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ கேபிட்டல் Vயோட ஃபார்முலா வந்து QD டிவைடட் பை A எப்சிலான் நாட் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த Vக்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் போது அதாவது Qவும் கேன்சல் ஆயிரும், அண்ட் இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகி எப்சிலான் நாட் A பை D அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸோட இன்னொரு ஃபார்முலா. 37th formula, total work done to charge a capacitor. கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து Q அப்படிங்கிற சார்ஜுக்கு வந்து அது சார்ஜ் ஆகுது. ஓகேவா? இன்டகிரேஷனில் 0 to கேபிட்டல் Q அப்படிங்கிறத எழுதிட்டு ஆக்சுவலாக இங்கே VDQ அப்படின்னு வரும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஆல்ரெடி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அதோட ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா, C ஈக்குவல் டு Q பை V. அதை தான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ V இருக்கிற இடத்துல நம்ம கேபிட்டல் Q டிவைடட் பை கேபிட்டல் C அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா? DQ ஈக்குவல் டு இதை நம்ம இன்டகிரேட் பண்ணி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா கேபிட்டல் Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C. ஸோ டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் எ கெப்பாசிட்டர், டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ, Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C. ஓகேவா? நெக்ஸ்ட் 38, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஸோ ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒர்க் டன் ஃபார்முலா இதை வச்சே தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். UE அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு அர்த்தம், ஈக்குவல் டு Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C. அதே தான் நம்ம எழுதுகிறோம். இங்கே 1/2 நம்ம தனியாக எடுத்துகிட்டு அது ஒரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது கேபிட்டல் Qவோட ஃபார்முலா என்ன, Q ஈக்குவல் டு CV. எல்லாமே வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா, C ஈக்குவல் டு Q பை V. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதே தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எழுதுவோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் இங்கே எழுதியிருக்கோம், அதே ஃபார்முலாவை தான் எழுதுகிறோம். ஓகேவா? கேபிட்டல் Q ஈக்குவல் டு CV. ஸோ அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு ½ CV ஸ்கொயர் வரும். அதாவது மேலே வந்து C ஸ்கொயர்னு வரும், கீழே Cன்னு வரும், அது C கேன்சல் ஆகி CV ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் 39th என்ன அப்படின்னா எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் த electric field existing between the plates of the capacitor. ஸோ அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ½ எப்சிலான் நாட் கேபிட்டல் E ஸ்கொயர். ஓகேவா? இங்கே கேபிட்டல் E அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். நெக்ஸ்ட் 40th. ஸோ 40th 41 இது ரெண்டுமே வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது சீரீஸாக அரேஞ்ச் பண்ணும் போது நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பேரலாக கெப்பாசிட்டன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் போது நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னா இது வந்து சீரீஸ் அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருப்போம் கெப்பாசிட்டரை. ஸோ அது வந்து நம்ம CS அப்படின்னு டோட்டலாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ CS கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸோட ஃபார்முலா.
அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் அப்படிங்கும்போது எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும் எல்லா கெப்பாசிட்டன்ஸுமே. ஸோ சிபி அப்படின்னு நம்ம டோட்டலாக இங்கே எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா சிபி சி பேரலல் ஈக்குவல் டு C1 + C2 + C3. அதாவது எவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது சீரீஸாக பேரலான்னு பார்த்து நம்ம இந்த ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணிப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் ஃபார்முலா 42. இதில் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அதாவது 2 பிளேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்னா ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. இந்த 2 பிளேட்ஸ்க்கும் நடுவில் நம்ம அந்த இன்சுலேட்டர் மாதிரி இருக்கிற அந்த டைஎலக்ட்ரிக்கை வச்சோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஓகேவா? அது பேஸ் பண்ணியான ஃபார்முலா. ஸோ இது வந்து 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த டைஎலக்ட்ரிக் நடுவில் இருக்கும் போது அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் வித்தவுட் டைஎலக்ட்ரிக். ஸோ டைஎலக்ட்ரிக்கே இல்லாத போது அது பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் போது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா C0 = Q0 / V0. அண்ட் அது வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும் போது C0 = ε0A / D அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு சிக்மா, அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை ε0 அண்ட் V = ED அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ E இருக்கிற இடத்துல இந்த சிக்மாவோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், Q / A. ஸோ அதை அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு இந்த ε0A / D அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட் 43 கெப்பாசிட்டன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக். ஸோ டைஎலக்ட்ரிக் வந்து இப்போ பிளேஸ் பண்ணியாச்சு அந்த 2 அந்த 2 பிளேட்ஸ்க்கு நடுவில். ஸோ அப்போ வந்து பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் போது கெப்பாசிட்டரோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக C = Q0 / V அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு εr Q0 / V0. ஸோ εrனா என்ன, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ Q0 / V0, அதாவது சார்ஜ் வந்து மாறாது பட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறும் பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா. ஓகேவா? அதனால தான் Vலேருந்து V0 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி C0 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இதுவே வந்துட்டு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும் போது அதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா Q/V0. அதாவது பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும் போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறாது, ஆனால் சார்ஜ் வந்து மாறும் Qலேருந்து Q0க்கு. பட் அதே ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் பிஃபோர் இன்சர்ஷன் ஆஃப் அ டைஎலக்ட்ரிக். ஸோ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பேட்டரியோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது U0 = ½ Q0² / C0 அப்படிங்கிறது ஃபார்முலா. அண்ட் அதுவே வந்துட்டு கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும் போது U0 = ½ C0 V0² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆஃப்டர் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட். அதாவது டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா எனர்ஜி ஸ்டோர் வந்து கெப்பாசிட்டரில் எப்படி இருக்கும், அதாவது U = ½ C. இதே தான் நம்ம எழுத போகிறோம், பட் C0க்கு பதிலாக C அப்படின்னு எழுதுகிறோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் போது அதாவது இதை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? Cக்கு பதிலாக εr, அதாவது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி C0, அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும் U0 / εr அப்படின்ட்டு. இதுவே இந்த கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ½ CV02, அதாவது இதை எடுத்துப்போம். இதில் C0க்கு பதிலாக C அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் இது வந்துட்டு எப்படி எழுதுவோன்னா ½ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி C0 V02. ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா εr, அதாவது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி U0 அப்படிங்கிறது இதோட ஃபார்முலாவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த ஃபார்முலாஸ் வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? இந்த எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? Thanks for watching, students. Please do comment in case of doubts and I will be waiting for it. Please share and subscribe our channel.